ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நம்ம கையில் இல்லை. சில விஷயங்கள் நம்ம கையில் தான் இருக்குது, ஆனால் சில விஷயங்கள் நம்மளால் முடியாது, நம்ம கையில் இல்லை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறது? ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இது என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் நான் கேட்ட ஸ்டோரியிலேயே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய ஊர். அந்த ஊரில் 6 மணிக்கு மேலே யாருமே வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்களாம். ஏன்னா அந்த ஊரில் ஏதோ பேய் நடமாடுறதா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பயம். அதனால் யாருமே வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்களாம். அந்த ஊரில் ஒரு பால்காரன் இருந்தானா. அந்த பால்காரன் மட்டும் டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எல்லார் வீட்டுக்கும் பால் ஊற்ற போவானா. அதே போல் காலையிலையும் ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டு அவன் பாட்டுக்கு போவான், அவன் பாட்டுக்கு வருவான். அவனுக்கு எந்த நேரம் காலமுமே கிடையாதான். அவனுக்கு காது கேட்காது இல்லையா? ஸோ இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். எப்படிரா இந்த ஊரில் இருக்கிற பேய் எல்லாரையுமே ஹாண்ட் பண்ணுது, எல்லாருமே அதனால் பாதிக்கப்படுறாங்க, இவனை மட்டும் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரனே அப்படின்னு. சரி, எப்படி இவன் போகிறான் அப்படிங்கிறது இவன் பின்னாலேயே போய் பார்த்துடலான்னு நினச்சி அவன் பின்னாலேயே போனாங்களாம். அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்தானா. அதே போல் அந்த பேயும் அவன் பின்னாலேயே போச்சான். ஆக்சுவலி என்னதுன்னா, அந்த பேய் ஒருத்தரோட பேரை 3 வாட்டி சொல்லி கூப்பிடும். யார் திரும்பி பார்க்குறாங்களோ அவங்கள அந்த பேய் பிடிச்சிக்குமா. இதுதான் அந்த பேயோட லாஜிக். பட் ஆனால் இவனை சும்மா அது கூப்பிட்டுட்டே இருந்திருக்கு. ஆனால் இவனுக்கு தான் காது கேட்காது. ஸோ இவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தானா. இந்த மாதிரி தான் லைஃப்பில் நம்ம கையில் எந்த விஷயங்கள் இல்லையோ அதை பற்றி ரொம்ப ஜாஸ்தி யோசிக்காமல், அதை பற்றி திரும்பி நடந்து முடிஞ்ச விஷயங்களை திரும்பியும் பார்க்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் நல்லபடியாக நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். ஆக்சுவலி ஐ ரியலி என்ஜாய் திஸ் ஸ்டோரி. ஸோ அதனால சொல்லும்போது கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் ஆக்சுவலி இந்த கதை கேட்ட அப்புறம்ல வெரி ஃப்ரீக்வெண்ட்லி எனக்கு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வர மாதிரி இருந்தால் கூட நான் இந்த ஸ்டோரியை தான் நினச்சிக்கிறேன். எந்த விஷயமும் உங்கள் காதில் படாத வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம். இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். அது கூட ஒன் ஆஃப் த மோரல் ஆஃப் த ஸ்டோரி. நன்றி, வணக்கம்.